நல்ல ஒரு திக்காக காரமாக பெங்களூர் ஸ்டைலு முட்டை மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் பூ ஜீரகம் தனியா மிளகு ஒரு முழு பூண்டுவை அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 வரமிளகாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா முட்டையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சா மசாலாவும் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ முட்டையை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் நல்லா மசாலா இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிக்கலாம். இது பூரி சாதம் சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.